கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அல்லேலூயா. அதை திருப்பிக் கொள்வோம். அதிலிருந்து ஒரு பகுதியை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல 700 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுவின் பிறப்பை குறித்து இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்த பல நிகழ்வுகளை பழைய ஏற்பாட்டிலே பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேவனுடைய தீர்க்கதரிசிகள் அவர்கள் முன்னறிவித்ததை நாம் பார்க்கிறோம். இயேசு எங்கே பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெத்லகேமிலே பிறப்பார் என்று மீகா 5:2 நாம் வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, இயேசு எப்படி பிறப்பார், அவர் கன்னியின் வயிற்றிலே அவர் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார், அவருடைய நாமங்கள் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பிறப்பை ஒட்டிய பல நாமங்களை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த இடத்துல 5 விதமான நாமங்களை பார்க்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவராய் இருப்பார், அவர் வல்லமை உள்ள தேவனாக, அதிசயமானவராக, ஆலோசனை கர்த்தராக, நித்திய பிதாவாக, சமாதான பிரபுவாக இருப்பார். என்ன மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு பெயர் இயேசு என்று. ஹல்லேலூயா. இயேசு என்றால் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர் என்று சொல்லி அர்த்தம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் இம்மானுவேல் எனப்படும். ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கும்படியாக தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆனால் இயேசு இந்த உலகத்திலே அவர் மனிதனாக இறங்கி வந்து நம்மோடு இருக்கும்படியாக அவர் வந்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் ஆதியிலே இருந்தார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாக மாறிற்று. ஹல்லேலூயா. The word became flesh and dwelt among us என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். இப்படி அநேக நாமங்கள் இருந்தாலும் இன்றைக்கு ஒரே ஒரு நாமத்தை குறித்தும் அதனுடைய மகத்துவத்தை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். அங்கே சொல்லப்பட்ட ஏசாயா 9:6 கடைசி பகுதி இப்படியாக சொல்கிறது, அவருடைய நாமம் சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. His name shall be called Prince of Peace என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சமாதான காரணராக நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கும்படியாக இந்த உலகத்திலே பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நீங்கள் மீகா 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லிவிட்டு கீழே 5ஆம் வசனத்திலே 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே சமாதான காரணர். He will be our peace. அவர் நமக்கு சமாதான காரணராக இருப்பார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே பிறந்த பொழுது தூதர்கள் தோன்றி சொன்னாங்க. அங்கே லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியில் சமாதானம். ஹல்லேலூயா. பூமியிலே சமாதானம், பீஸ் ஆன் எர்த் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னமாக லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே 78-79 சகரியா ஒரு காரியத்தை தீர்க்கதரிசனமாக சொல்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்த உன்னதத்திலே தோன்றின, உன்னதத்தில் இருந்து தோன்றின அருணோதயம் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கால்களை சமாதான வழியில் நடத்த. அப்ப இயேசுவுடைய பிறப்பை சுற்றிலும் பல காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். அதில் ஒன்று சமாதானம் தருவதற்காக, சமாதான பிரபுவாக இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால் அவர் சமாதான கர்த்தர். God the Father is the God of peace. பிதாவாகிய தேவன் அவர் சமாதான கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 13:33 வாசித்தீங்கன்னா சமாதான கர்த்தர் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் அவருக்கு பேர்ல ஒன்று யெகோவா ஷாலோம். எல்லாம் சொல்லுங்க, யெகோவா ஷாலோம் என்றால் சமாதானத்தின் கர்த்தர். ஹல்லேலூயா. சமாதான கர்த்தராக இருக்கிறார். குமாரனாகிய இயேசுவும் அவர் சமாதான பிரபுவாக இருக்கிறார். ஆவியானவரும் அங்கே எபேசியர் 4:3 சமாதானத்தை கொடுக்கிற ஆவியானவர்
என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சமாதானம், சந்தோஷம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் நம்முடைய சுவிசேஷமோ அது சமாதானத்தின் சுவிசேஷம். அல்லேலூயா. காஸ்பல் ஆஃப் பீஸ். சுவிசேஷம் சமாதானத்தை கொண்டு வருகிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே சமாதானத்தின் சுவிசேஷம் என்று போடப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6:15 சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாருக்கும் சமாதானம் தேவை. அல்லேலூயா. நமக்கு நிம்மதி தேவை, சமாதானம் தேவை. ஆனால் இந்த சமாதானம் 4 விதமான விதத்திலே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தரார். அதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். 4 dimensional aspects of this God given peace. இந்த சமாதானம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். முதலாவதாக சமாதான பிரபுவாகிய இயேசு தருகிற சமாதானம் என்றால் முதலாக நான் காரியம் சொல்லிடுறேன். அவ ஒன்றா நாம சுருக்கமா தியானிக்க போகிறோம். நம்பர் 1, Jesus gives us upward peace. தேவனுக்கும் நமக்கும் ஒரு சமாதானத்தை தருகிறார். அல்லேலூயா. தேவனுக்கும் நமக்கும், தேவனோடு உள்ள உறவிலே பாதிப்பு இருந்தது. தேவனோடு நமக்கு சமாதானத்தை ஏற்படுத்த இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். upward peace, உன்னத தேவனோடு சமாதானம். இரண்டாவதாக inward peace, உள்ளான சமாதானம். வாழ்க்கையிலே கலக்கங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவர் நமக்கு உள்ளான ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். that is called inner peace. உங்களுக்கு இருதயத்திலே ஒரு நிம்மதி, சமாதானம், அமைதியை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். மூன்றாவதாக outward peace. அப்படி என்று சொன்னால் உறவுகளிலே சமாதானத்தை தரார். அல்லேலூயா. உறவுகளுக்குள்ளாக சமாதானம். யூதர்கள் புறஜாதிகளுக்குள்ளாக சமாதானத்தை ஏற்படுத்தினார். நமக்குள்ளாக உறவுகளிலே ஆண்டவராய் இயேசு சமாதானத்தை தருவார். அடுத்த மாதிரியே மாத்திரம் இல்ல, ஒரு நாள் வரப்போகிறது, மறுபடியும் அவர் வரப்போகிறாரு. இந்த சமாதான பிரபு ஒரு உலகளாவிய சமாதானத்தை தரப்போகிறார். அல்லேலூயா. 1000 வருட அரசாட்சியிலே உலகளாவிய சமாதானம், அது எப்படிப்பட்ட சமாதானமா இருக்கும்ங்கிறதையும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 4 விதமான காரியங்கள். தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா என்கிற வார்த்தையில உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உன்னத தேவனோடு சமாதானம், உள்ளான மனுஷனில் சமாதானம், உள்ளான வாழ்க்கையிலே உறவுகளிலே சமாதானம், உலகளாவிய சமாதானம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே சமாதான பிரபு என்று சொன்னால் ஆண்டவர் இப்படிப்பட்ட சமாதானத்தை ஆண்டவர் தருகிற தேவனாயிருக்கிறார். முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா வாசிக்கலாம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வேதம் இப்படியாக சொல்கிறது. ரோமர் 5:1 என்ன வாசிங்க? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனிடத்திலே we have peace with God. தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம் through our Lord Jesus Christ. இயேசு மூலமாக தேவனிடத்திலே. ஏன் அது தேவைப்பட்டது இந்த சமாதானம் என்று சொன்னால், நீங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13 நீங்கள் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13-14 அங்கே வேதம் சொல்கிறது, முன்னே தூரமாயிருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பாயிருந்தோம், தேவனற்றவர்களாயிருந்தோம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் இயேசுவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நல்ல கவனிங்க. தூரமாயிருந்தோம், தேவனற்றவர்களாயிருந்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களாயிருந்தோம். ஏன்னா நாம் ஆதாம் செய்த பாவத்து நிமித்தமாக, ஆதாமுடைய பாவத்து நிமித்தமாக, ரோமர் 5:12 சொல்கிறது, ஒரு மனுஷனுடைய பாவத்து நிமித்தமாக இந்த முழு பூமியுமே பாவத்துக்குள்ளாக தள்ளப்பட்டது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே என்ன நடந்தது என்று சொன்னால், நம்ம எல்லாரும் தேவனுக்கு சத்துருக்களாக மாறிட்டோம், கடவுளுடைய சத்துருக்களாக மாறிவிட்டோம். வேதம் சொல்கிறது ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, our sin has made us God's enemies. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் என்று நாம் அங்கே 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, கொலோசியர் 1:21 முன்னே அந்நியராயும் துர்க்கிரியையினால் மனதிலே சத்துருக்களாயிருந்தும் உங்களை, மனதில் சத்துருக்களாக இருந்தோம். நம்மளாம் யாரா இருந்தோம்? சத்துருக்கள். தேவனுடைய, மனுஷனுக்கு சத்துரு இல்லை, தேவனுக்கே சத்துருவா இருந்தோம்.
தேவனுக்கே எதிரிகளாக நாம் இருந்தோம், தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்தோம். பாருங்க, அந்த சத்துருக்களாக இருந்த நம்மை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து ஆண்டவர் தேவனுக்கு நமக்கு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்திட்டார். அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினாலே தேவனுக்கு நமக்கு இருந்த அந்த உறவு சரி செய்யப்பட்டது. அந்த உறவின் பிளவின் நிமித்தமாக நம் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தோம். வேதம் சொல்கிறது ஏசாயா 59:2 நம்முடைய பாவமே நமக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவினை உண்டாக்குகிறது என்று வாசிக்கிறோம். நம்முடைய பாவம் தேவனுக்கும் நமக்கும் ஒரு இடையிலே ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா இந்த உலகத்துக்கு அவர் பிறந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? நமக்காக மரிப்பதற்காக. நீங்கள் இந்த படத்தை பாருங்க, அங்கே டிவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படம் இருக்குது. திஸ் இஸ் த ரீசன் சீசன், திஸ் இஸ் த ரீசன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் மாதிரி இருக்கு, அப்படி தானே? அங்கே அங்கே பெல்லாம் தொங்குது, கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு பக்கம் தான். ஆனால் மறுபக்கம் என்ன சொன்னா, வாட் இஸ் த ரீசன் ஃபார் கிறிஸ்மஸ்? இயேசு பிறந்தது நோக்கம் என்ன? ஏதோ வந்து வாழ்ந்து எனது பெரிய பதவிகளை ஏற்றுக்கொள்ள முடியாத இயேசு இந்த உலகத்தில் வரல. அவரை ராஜாவாக்க முடியலாம் அவர்கள் யோசித்தார்கள். ஆனால் இயேசு அதற்காக வரல, உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே மரிக்கும்படியாக வந்தார். அல்லேலூயா. சோ ஒரு பக்கம் ஏன் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், இயேசு சிலுவையிலே மரிக்கும்படியாக, கல்வாரி சிலுவையிலே நமக்கு இரத்தம் சிந்தும்படியாக. திஸ் இஸ் த ரீசன் ஃபார் த பர்த் ஆஃப் கிரைஸ்ட். ஆகவே தான் ஒரு தேவ மனுஷன் சொல்கிறார், the birth of Christ brought God to man. அதாவது இயேசுவுடைய பிறப்பு கடவுளை மனிதனிடத்திலே கொண்டு வந்தது, கடவுளை மனிதனிடத்திலே கொண்டு வந்தது. but the death of Christ, இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் மனிதனை கடவுளிடத்தில் கொண்டு போய் சேர்த்துச்சு. அல்லேலூயா. இயேசுவின் மூலமாக நாம் கடவுளிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம்னா, அந்த உறவிலே ஒரு ஒப்புரவாகுதலை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்போ இயேசு இந்த உலகத்தில் வந்து கொடுக்கிற முதலாவது சமாதானம் என்னன்னா, தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகிறார், ஒப்புரவாகுதலை ஏற்படுத்தும்படியாக இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்று பார்க்கிறோம். இயேசுவுடைய பிறப்பை காட்டிலும் அவருடைய மரணம் தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஏன் எல்லாரும் போல இயேசு பிறந்து அப்படியே போயிருந்தாருன்னு வைங்க, சிலுவையில் நமக்கு ரத்தம் சிந்தாமல் போயிருந்தாருன்னா இயேசுடைய பிறப்பை கொண்டாடுறதுக்கு அர்த்தம் இல்லை. அதான் பவுல் சொல்றாரு, இயேசு எதுக்காக வந்தார்? 1 தீமோத்தேயு 1:15 சொல்றாரு, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். எதற்காக வந்தார்? எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாளும் பிறக்கிறார்கள், ஆனால் இயேசுடைய பிறப்பு வித்தியாசமானது. இயேசு பாவிகளை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். இயேசு சொன்னார் லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தார். நமக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த அந்த உறவின் பாதிப்பை சரி பண்ணும்படியாக, தேவனுக்கும் நமக்கும் சமாதானத்தை ஏற்படுத்தும்படியாக மத்தியஸ்தராக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அப்போ ஒரு அப்வர்ட் பீஸ், தேவனோடு நமக்கு சமாதானத்தை ஏற்படுத்த இயேசு இந்த உலகத்தில் வந்தார். எத்தனை பேர் நீங்க தேவனோடு சமாதானம் ஆயிருக்கிறீங்க? இயேசுவின் மூலமாக, இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறீங்களா? ஏதோ கிறிஸ்மஸ் என்பது புத்தாடை உடுத்துவதிலும் ஆகாரம் உண்ணுவதிலும் கேக் வெட்டுவதிலும் அல்ல, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக வந்தார். இயேசு என்கிற பேருக்கு அர்த்தமே பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்குது? ஆனால் இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு இங்கே வந்தும் கொண்டாடியும் என் பாவம் மன்னிக்கப்பட்டது நிச்சயம் எனக்கு இல்லைன்னா, நான் தேவனோடு நல்ல உறவில் இருக்கிறேன், உன்னத தேவனோடு எனக்கு சமாதானமான ஒரு உறவு இருக்கிறது, நான் தேவனுடைய சத்ரு அல்ல, நான் தேவனுக்கு பிரியமானவன், தேவனுக்கு நண்பன், தேவனுடைய பிள்ளை என்கிற உறவு உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், இந்த சமாதான பிரபு உங்க வாழ்க்கையில் கிரியை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பைபிள் சொல்லுது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஏசாயா 48:22 ஏசாயா 57:21 வாசித்தீங்கன்னா 2 வசனமும் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. there is no peace for the wicked என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம் பாவத்தில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்காது. ஆனால் பாவம் மன்னிக்கப்படும் பொழுது நம் தேவனோடு சமாதானம் ஏற்படுகிறது. அது மாத்திரமல்ல, அடுத்த லெவலுக்கான சமாதானத்தையும் ஆண்டவர் தருகிறார். நீங்கள் லூக்கா 7 ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். அவள் பாவம் உள்ள ஒரு பெண்ணாக, பாவமுள்ள ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சின்ஃபுல் உமன் என்று போடப்பட்டிருக்கிறது. இயேசுவிடத்தில் வருகிறாள். இயேசு சொல்றாரு 7:48 உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். அல்லேலூயா. இயேசுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குங்க.
இந்த உலகத்திலே பாவத்தை மன்னிக்கிறதுக்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது, இயேசுவுக்கு இருக்கிறது. அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே பாவத்தின் நிமித்தமாக சமாதானம் இல்லாமல் இருந்தால், ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்ட பிற்பாடு 7:50 இயேசு சொல்றாரு, இப்பொழுது சமாதானத்தோடு போமா அப்படிங்கிறார். அல்லேலூயா. சமாதானத்தோடு போ. Go in peace, your sins are forgiven. உங்க வாழ்க்கையில இதுதான் முதலாவது நமக்கு வேண்டிய சமாதானம், தேவனோடு சமாதானம். பீஸ் வித் காட், அப்வர்ட் பீஸ், தேவனோடு உள்ள சமாதானம். நீங்க எத்தனை பேர் தேவனோடு நல்ல உறவில் இருக்கிறீங்க? ஒரு ஆளு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கிறிஸ்மஸ்னா தேவனை கொண்டாடணும், தேவனோட உறவு நமக்கு ஏற்பட வேண்டும். கொலோசியர் 1:20 வாசிக்கிறோம், we have been given peace through the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதை குறித்து சொல்லும் பொழுது இது அப்வர்ட் பீஸ். பாருங்க, நீங்க ஆதி திருச்சபையிலே எங்குமே கிறிஸ்மஸ் கொண்டாடினாங்கன்னு இல்லை. எங்கேயாவது அப்போஸ்தலர்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடினாங்கப்பா எல்லாம் கூடி அப்படிங்கிறது இல்லை. ஆனால் ஒரு காரியத்தை அவர்கள் கொண்டாடினார்கள். they commemorated and celebrated the death of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை நினைவு கூர்ந்தார்கள். அது வருஷத்துக்கு ஒரு கால டெய்லி நினைவு கூர்ந்தாங்களாம். அப்பம் புசித்து அவருடைய இரத்தத்திலே, திராட்சை ரசத்திலே பங்கு பெற்று அவர்கள் தினமும் இயேசுடைய இரத்தத்தை நினைவு கூர்ந்தார்கள், இயேசுடைய மரணத்தை நினைவு கூர்ந்தார்கள். பல ஆண்டுகளுக்கு பிற்பாடுதான், நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிற்பாடுதான் இந்த கிறிஸ்மஸ் என்று சொல்லி ஒரு பண்டிகையாக கொண்டாடப்பட ஆரம்பிக்கப்பட்டது. நல்லது, இயேசுடைய பிறப்பை நாம் நினைவு கூறுகிறோம், இயேசு நமக்காக பிறந்தார் என்கிற நினைவு இருக்குது. ஆனால் நம்ம இயேசு நமக்காக மரித்தார், இரத்தம் சிந்தினார் என்கிறதை நாம் தினமும் நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதற்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும், தேவனோடு சமாதானத்தை ஏற்படுத்தும்படியாக. இந்த உலகத்திலே யாரும் செய்ய முடியாத ஒரு காரியம், இயேசு மத்தியஸ்தராக வந்து நமக்கும் தேவனுக்கும் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ that is called upward peace, peace with God. இரண்டாவதாக நீங்க பாத்தீங்கன்னா inward peace, inward peace, உள்ளத்திலே சமாதானத்தை தருகிறார். இயேசு இந்த உலகத்திலே வந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தைகளில் சிலவற்றை நாம் பார்க்க போகிற வாசிங்க. யோவான் 16:33, யோவான் John 16:33. இயேசு அங்கே சொல்கிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. அங்கே என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஏன்னா இன்னைக்கு உலகம் சாத்தானுடைய பிடியில் கிடக்கிறது. உபத்திரவங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஒரு பக்கம் உலகத்தில் இருக்கிறதுனால பிரச்சனை, இன்னொரு பக்கம் கிறிஸ்தவனா மாறினால பிரச்சனை. இப்படி பலவிதமான காரியம் இருக்குது. ஆனால் அதன் மத்தியில் ஆண்டவர் உள்ளான ஒரு சமாதானத்தை தரார். அல்லேலூயா. பீஸ் இஸ் நாட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ட்ரபிள். சமாதானம் என்பது பிரச்சனையே இல்லாத காரியம் கிடையாது. பீஸ் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். இயேசு நம்மோடு இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் உள்ளான சமாதானத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவோ கொந்தளிப்புகள், பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு பறவை ஒரு 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 பாறையிலே அமைதியாக படுத்து உறங்குது பாருங்க, அதான் சமாதானம். அல்லேலூயா. இந்த பக்கம் கடல் அலை சீருது, பிரச்சனை இருக்குது, ஆனால் ஒரு பறவை ஒரு பாறையிலே அந்த கடற்கரையிலே அமைதியாக உறங்குகிறது என்று சொன்னால் அதுதான் சமாதானம். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆண்டவர் சொல்றாரு, பீஸ் இன் தி மிஸ்ட் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ். சுற்றிலும் எத்தனையோ காரியங்கள் நடக்கலாம், ஆனால் உள்ளத்திலே ஒரு அமைதி, ஒரு சமாதானம், உள்ளான சமாதானம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஜெயம் தருவார் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ள ஒரு சமாதானம் தான் இது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்க. யோவான் 14:1 சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எல்லாம் சொல்லுங்க, உங்கள் இருதயம் கலங்காது. யார் சொல்றா? அங்கே இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கா, டோன்ட் லெட் யுவர் ஹார்ட்ஸ் பி ட்ரபிள். டோன்ட் லெட் அப்படின்னா நீங்க கலங்கிறதுக்கு இடம் கொடுக்காதுங்க. ஏன்னு சொன்னா 27ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, 27ஆம் வசனத்தில், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், என்னுடைய சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்கிறதில்லை, உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும். மறுபடியும் ஆண்டவர் சொல்ல பாருங்க, உங்க இருதயம், do not let your hearts be troubled, do not be afraid. பயப்படாதுங்க, கலங்காதுங்க, ஏன்னா ஏன் சமாதானத்தை உங்களுக்கு வைக்கிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இது உள்ளான ஒரு சமாதானம், இன்வர்ட் பீஸ்.
peace in the midst of circumstances, peace in the midst of turbulent situations. நம்ம சுற்றிலும் பாருங்க, பேதுரு அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தில் பேதுருவை பிடிச்சு எங்க போட்டுறாங்க? சிறைச்சாலையில் போட்டுறாங்க. சிறைச்சாலையை போட்டிருக்க எதுக்கு? நாளைக்கு பெயிலில் வெளியே வர்றதுக்கு இல்லை. நம்ம ஆட்களை போனால் சிறைச்சாலை நாளைக்கு பெயில் எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னு இப்போ தைரியமாக போவான் தூங்குறதுக்கு. ஆனால் இங்கே சிறைச்சாலை எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, ஏற்கனவே யாக்கோபு என்ன பண்ணிட்டாங்க? கொலை செய்து விட்டார்கள் என்று வாசிக்கிறோம். பேதுருவை சிறைச்சாலை போட்டிருக்கிறாங்க, அவரை சீக்கிரத்தில் அவரையும் கொலை செய்வதற்கு. அவரை சுற்றிலும் ஒவ்வொருத்தரும் முழிச்சிட்டு இருக்கான். முதலாம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல், 4ஆம் காவல்னு சொல்லி அவரை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெரிய படம் இருக்குது. ஆனால் பேதுரு நிம்மதியாக தூங்குறாரு. ஹல்லேலூயா. தூதனே வந்து தட்டுன அப்புறம் தான் அவர் முழிக்கிறார். வெளிச்சம் வந்தவன கூட முழிக்கல. தட்டுனையே பேதுருவை எந்திரிப்பா, அவர் நிம்மதியாக தூங்குறாரு. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் என்ன நம்ம சுற்றிலும் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி. இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு பார்த்து கொள்வார். இயேசு தேவைகளை சந்திப்பார். இயேசு அற்புதம் செய்வார். இயேசு சூழ்நிலைகளை மாற்றுவார். இயேசுடைய சித்தம் வாழ்க்கையில் நடக்கும். பாருங்க, இது முதல்ல சொன்ன பீஸ் வித் காட் அப்படின்னு, தேவனோடு சமாதானம். இது என்னன்னா பீஸ் ஆஃப் காட், தேவ சமாதானம். ஆகவே தான் பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலும் 7ஆம் வசனத்திலையும் அவர் சிறைச்சாலையிலிருந்து எழுதுறாரு. சிறைச்சாலையிலிருந்து என்ன தெரியுமா எழுதுறாரு? 4 நிருபங்கள், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், இதெல்லாம் சிறைச்சாலையிலிருந்து பவுல் எழுதுறது. அங்கே சொல்றாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம வெளியே இருந்துட்டே கவலைப்படுறோம், அவர் சிறைச்சாலையிலிருந்து என்ன பண்றல? அவர் சொல்ற, ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க. பக்கத்தில் பசங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க, நம்ம இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி தெரியப்படுத்தினீங்கன்னா 7ஆம் வசனம் சொல்லுது. 7ஆம் வசனம் என்ன போட்டு பாருங்க? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், the peace which transcends, surpasses, passes all understanding. நமக்கே புரியாத ஒரு சமாதானம் உள்ளத்தில் வரும். ஹல்லேலூயா. என்ன சிஸ்டர் இவ்வளோ பிரச்சனை, போராட்டம், நிம்மதியாக இருக்கிறீங்க? அது எனக்கே தெரியலங்க, ஆண்டவர் தரார் அந்த சமாதானம். ஹல்லேலூயா. அதான் transcends all understandingனா புரியாத, எல்லா புத்திக்கும் மேலான. எப்படியா பவுல் உங்களுக்கு சந்தோஷமா இருக்க முடியும்? எப்படி பிரச்சனையிலும் துதிக்கிறீங்க? அது எனக்கே தெரியல, ஆண்டவர் தராரு. ஹல்லேலூயா. அதான் எல்லா புத்திக்கும் அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். தேவனோடு நமக்கு சமாதானம் உண்டாகும் போது, when we have peace with God, we will also have the peace of God. ஆண்டவருடைய சமாதானத்தையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். பாருங்க, உலகம் கொடுக்க முடியாத சமாதானம். அநேகருக்கு கவலை, அநேகருக்கு பயங்கள், தேவையில்லாம நம்ம we let our hearts get troubled. ஒருத்தன் ஒரு மனநல மருத்துவரை போய் பார்க்க போனானா, ஐயா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன்பா தூக்கம் வர மாட்டேங்குது? கட்டிலில் படுத்தா யாரோ கீழே உட்காந்துருக்க மாதிரியே இருக்கு அப்படின்னா. எப்படியே யாரோ கீழே படுத்திருக்க மாதிரியே இருக்கு. ஆகவே நடுராத்திரியில் எந்திரிச்சு போய் பார்ப்பேன், ஒருத்தர் இருக்க மாட்டேன், கீழே படுத்துக்குவேன் அப்படின்னா. அப்போ கீழே படுத்துக்கிட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ மேலே படுத்திருக்க மாதிரி இருக்குது. யாரோ மேலே படுத்திருக்க மாதிரியே இருக்கியா, இது என்ன செய்யணும் எனக்கு தெரியல அப்படின்னா. அப்படியா, உனக்கு மேலே படுத்தா கீழே படுத்துக்க மாதிரி கீழே. இதுக்கு ஒரு நான் மருந்து வச்சுருக்கேன், ஒரு ஆலோசனை வச்சுருக்கேன். நீ வாரந்தோறும் 2 தடவை வரணும். நீ பல நாள் வந்தால் தான் இதுக்கு இது தீர்வு உண்டாகும். நீ ஒவ்வொரு தடவை வரும்போது 500 ரூபா துட்டை கொண்டு வந்துடு அப்படின்னானா. யார்? அந்த சைக்கியாட்ரிஸ்ட், மனநல மருத்துவர். இவர் போய் என்னடா அது இப்படி சொல்கிறாரு அப்படின்னு மனைவிட்டு சொன்னாராம். இந்த மாதிரி போனேன், இப்படி பைசா கேட்டார், இத்தனை முறை வர சொல்கிறாரு, என்ன பண்ணுன்னு தெரியல. மேலே படுத்தா கீழே ஒருத்தன் இருக்க மாதிரி இருக்குது, கீழே படுத்தா மேலே ஒருத்தன் இருக்க மாதிரி இருக்குது. அந்த அம்மா பார்த்தாங்களாம் கொஞ்ச நாள். 2 நாள் கழித்து அந்த சைக்கியாட்ரிஸ்ட் ஃபோன் பண்ணாராம். என்னப்பா வர நீ ஆளை காணோம் அப்படின்னு. ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் என் மனைவிட்ட சொன்னேன், அவங்க எனக்கு தீர்வு கொடுத்துட்டாங்க அப்படின்னாராம். என்னப்பா தீர்வு கொடுத்தாங்க? கட்டில் உள்ள 4 காளையை வெட்டிட்டாங்க. கட்டில் உள்ள 4 காளையை வெட்டி, எப்பா கீழே படி, நீ மேலே படுத்தானே கீழே போற, கீழே படுத்தா மேலே போற, 4 காளையை வெட்டிட்டு நம்ம இவருக்கு என்ன பண்ணாங்களா? தீர்வு கொடுத்தாங்களா. ஏன்னு சொல்றேன்னா, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் தேவையற்ற பயங்கள், கட்டில் கால்லாம் வெட்டி விடுவார். ஹல்லேலூயா. அவருக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்தீங்கன்னா பயந்துறாங்க, உங்கள் கட்டில் கால் போயிடும்னு. என்ன சொல்ல வரேன்னா,
unnecessary fears. நம்முடைய வாழ்க்கையில தேவையற்ற பயங்கள் இருக்க அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில இயேசு வரும் பொழுது உள்ளான சமாதானத்தை தரார். அல்லேலூயா. கலக்கமில்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இயேசு தர. இயேசு படகுல போய் கொண்டிருக்கும் பொழுது சீஷர்கள் எல்லாம் பேனிக் ஆயிட்டாங்க. அங்க கொந்தளிப்பு வருது. ஆனால் இயேசு அவர் நித்திரையா இருந்தார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்குது. எந்திரிச்ச உடனே இயேசு இவங்க எல்லாம் ஐயரே காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படிங்கிறாங்க. இயேசு எழுந்து பீஸ் பீ ஸ்டில், இறையாதே அமைதலாயிருன்னு சொல்றாரு. ஒரு பெரிய அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இயேசு அவங்களை பார்த்து சொல்றாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம்? நான் தான் கூட இருக்கிறேன், ஏன்பா ஐயரே நீ மறண்டு போய் என்ன பண்றீங்க, பயந்து போகிறீங்க, ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்றார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? நம்முடைய வாழ்க்கையில இயேசு ஹல்லேலூயா ஒரு சமாதானத்தை தருகிறார். அது இன்னர் பீஸ், ஒரு கலக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்ம சொல்றோம், நீ தேடுகிற நிம்மதி இயேசுவிடத்தில் இருக்கிறது. அந்த நிம்மதி இல்லாமல் இன்னைக்கு அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் அந்த நிம்மதி எங்கேயுமே கிடைக்காது. இந்த உள்ளான நிம்மதி, போராட்டங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு கலக்கம் இல்லாத, திகைப்பு இல்லாத, ஒரு பேனிக் ஆகாத ஒரு வாழ்க்கையை, சமாதானத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கு தராரு. பீஸ் இஸ் ட்ரஸ்டிங் காட் இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பேனிக்கிங் டூரிங் தி ஸ்டார்ம் as the disciples did. நீங்க வேதத்தில் வாசித்தீங்கன்னா ஏசாயா 26:3ல, ஏசாயா 26:3ல நீங்க வாசித்தீங்கன்னா பைபிளில் போட்டிருக்கு, அங்கே உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடி, அல்ல சொல்லுங்க, உண்மையே நம்பி இருக்கிறபடியா அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். You will keep a person in perfect peace, those whose minds are steadfast because they trust in you. பாருங்க, perfect peace ன்னு போட்டிருக்கு. ஆனால் மூல பாஷையில் perfectங்கிற வார்த்தை இல்லை. தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் போட்டிருக்கேன். மூல பாஷையில் எப்படி போட்டிருக்குன்னா, ஷாலோம் ஷாலோம்னு 2 தடவை போட்டிருக்கு. பீஸ் பீஸ் அப்படின்னு போட்டிருக்கு. பீஸ் பீஸ் இல்லை, என்னது பீஸ் பீஸ் அப்படின்னு 2 முறை. அது ஏன்னா முழுமையான ஒரு சமாதானம், பூரண சமாதானம், எல்லா புத்திக்கு மேலான சமாதானம். அதுதான் கத்த தருகிற சமாதானம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அதை யாரும் விவரிக்க முடியாது. You cannot describe that. அதை எப்படியா உங்களுக்கு அப்படின்னு அந்த சமாதானத்தை நம் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ பவுல் சொல்ற மாதிரி ஒன்றுக்கு கவலைப்படாம ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்தும் பொழுது, ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, இந்த உலகத்தில் நம்மை சுற்றிலும் ஏராளமான காரியம் நடந்தாலும், என் வலது பக்கத்தில் 1000 பேரும் இடது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. ஏன்னா உன்னதமானுடைய மறைவிலே நான் இருக்கிறேன். அல்லேலூயா என்கிற நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில தேவை என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அப்போ அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உள்ளான சமாதானம். என்ன சொல்லுங்க? அப்போ முதல்ல சொன்னேன், உன்னத தேவனோடு சமாதானம், பீஸ் வித் காட். தேவனிடத்திலே சமாதானம், தேவனோடு நமக்கு உறவு தேவை. அந்த உறவு பாதிக்கப்பட்டிருந்தது ஆதாமின் பாவத்தின் நிமித்தமாக. ஆனால் இயேசு வந்து அந்த பிரிவை, அந்த பார்ட்டிஷனை ஆண்டவர் எடுத்து அந்த என்ன பண்ணாரு, ஆண்டவர் நம்மை சரி செய்தார். அல்லேலூயா. 2வதாக உள்ளான ஒரு சமாதானத்தை தராரு. மூன்றாவதாக ஆண்டவர் தருகிற சமாதானம் அவுட்வர்ட் பீஸ், நாட் ஓன்லி அப்வர்ட் பீஸ், an inner peace. And God also gives us outward, எல்லாரோடும் ஆண்டவர் சமாதானத்தை நமக்கு தருகிறார். நீங்க அந்த முந்தின குறிப்பில் இன்னொரு வசனம் கூட எழுதி வைத்திருக்கிறேன். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, சீஷர்கள் அங்கே கலங்கி போய், இயேசு அங்கே உயிரோடு சிலுவையில் அறையப்பட்ட பிற்பாடு அவங்க எல்லாம் போய் வீட்டுக்குள்ள உட்காந்து பூட்டிக்கிட்டு எல்லாம் பயந்துட்டு இருக்கிறான். இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கப்பா, அடுத்து நம்மளை பிடிச்சுதான் அறைய போறாங்க அப்படின்னு நினைச்சு பயந்துட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. என்ன நடக்குமா என்று சொல்கிற கலக்கம், எதிர்காலத்தை குறித்த பயம். இயேசு அவர்கள் மத்தியிலே தோன்றி 3 முறை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற 20ஆம் அதிகாரம் யோவான் 20, 19, 21, 26 உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம், பீஸ் பி அன்டு யூ, உங்களுக்கு சமாதானம். கலங்கி போயிருந்த சீஷர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தார் இயேசு. அல்லேலூயா. சரி, அடுத்ததாக நீங்க பாருங்க, மூன்றாவதாக ஒரு அவுட்வர்ட் பீஸ். நீங்க எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14 18 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் அங்கே அப்படிப்பட்ட சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில தருகிறார். எபேசியர் 2, எப்படி எனில்
அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள் ஒன்றாக்கி ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையிலே கொன்று என்றெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியிலே ரெண்டு காரியமும் சொல்லப்பட்டு, ஒன்று தேவனோடு உள்ள பகை அங்கே சரி செய்யப்படுகிறது, அவர் தேவனுக்கு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார் என்கிற காரியம் போட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, இரண்டு கூட்ட மக்கள், யூதர்கள் புறஜாதிகள், ஜூஸ் அண்ட் ஜென்டைல்ஸ், இவங்களுக்குள்ளாக ஒரு பெரிய பகையே இருந்துச்சு. இவர்களுக்குள்ளாக ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க, விரோதத்தில் இருந்தார்கள். ஆண்டவர் யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இருந்த பகையை ஆண்டவர் தகர்த்து போட்டார். அல்லேலூயா. உறவுகளில் இருந்த பிரச்சனை அங்கே இந்த 3 வசனத்திலே பார்த்தீங்கன்னா 3 முறை சமாதானங்கிற வார்த்தை வருது. நீங்க 14ஆம் வசனத்தில் சமாதான காரணராகின்னு போட்டிருக்கு, 15ஆம் வசனத்தில் இப்படி சமாதானம் பண்ணின்னு போட்டிருக்கு, 17ஆம் வசனத்தில் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, உறவுகளிலே சமாதானம், பீஸ் இன் அவர் ரிலேஷன்ஷிப்ஸ். நீங்க இதுக்கு இன்னொரு வார்த்தை கூட கொடுக்கலாம். முதலாவது ஸ்பிரிச்சுவல் பீஸ், ஆவிக்குரிய ஒரு சமாதானம், அது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஏற்படுத்தப்படுகிறது. இரண்டாவதாக சைக்கலாஜிக்கல் பீஸ், நம்முடைய மனநிலையிலே உள்ளான வாழ்க்கையில் ஒரு சமாதானம். மூன்றாவதாக ரிலேஷனல் பீஸ், ரிலேஷன் உறவுகளிலே. இன்னைக்கு உறவுகளிலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பல குடும்பங்களில் இன்றைக்கு சமாதானம் இன்றி வன்முறை தான் இருக்குது. எங்க இருக்குது? டொமஸ்டிக் வயலன்ஸ் என்று போறாங்க. வீட்டுக்குள்ள பிரச்சனை, சண்டை, கணவன் மனைவிக்குள்ளாக சமாதானம் இன்றி இன்னைக்கு அநேக விவாகரத்துக்கள் நடைபெறுகிறது. அது பெருகிக்கிட்டு இருக்குது. பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக சமாதானம் இல்லை, அண்ணன் தம்பிக்குள்ளாக, அக்கா தங்கச்சிக்குள்ளாக சமாதானம் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அன்பின்மை, லேக் ஆஃப் லவ். ரெண்டாவதாக அகம்பாவம், ஈகோ, நான் யார் தெரியுமா அப்படிங்கிற அகம்பாவம். மூணாவதாக மன்னியாமை, அன்ஃபர்கிவ்னஸ். இதெல்லாம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறனால அங்கே என்ன இல்லைன்னா உறவுகளில் சமாதானம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகை, சமாதான பிரபுவாக இயேசு நம்முடைய உறவுகளிலே ஒரு சமாதானத்தை தர விரும்புகிறார். அல்லேலூயா. உறவுகளை சரிப்படுத்த விரும்புகிறார். யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இருந்த அந்த உறவை ஆண்டவர், அங்கே பகை ஆண்டவர் முறியடித்தார். இன்றைக்கு சமாதானம், எல்லாரோடும் நமக்கு சமாதானம் இருக்குதா? எல்லாரோடும் நம்ம கை கொடுக்க முடியுதா? நீங்க சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12:14. மைக்கில் யாரா வாசிங்க. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்த, இல்ல மைக்கில் எப்போ ரெகுலரா வாசிக்கணும், பைபிள் திறந்து. யாவரும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். நல்லா கவனிங்க, என்ன போட்டிருக்கு? யாவரோடு சமாதானமாக இருக்க நாடுங்கள் போட்டிருக்கு. அப்போ எல்லாரோடும் சமாதானமாக இருக்கணும் போட்டு அடுத்து என்ன போட்டிருக்குன்னா பரிசுத்தம் உள்ளவர்களாயும் இருங்கள் நாடுங்கள். அப்போ சமாதானமாக இருப்பதற்கும் பரிசுத்தமாக இருப்பதற்கும் அங்கே ஒரு ஐக்கியம் இருக்குது. நல்லா கவனிங்க, நீங்கள் சமாதானமாக இல்லாமல் இல்லை நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்னா நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன செய்வீங்க? பரிசுத்தமாக. சமாதானம் இல்லாமல் நம்ம பரிசுத்தமாக இருப்பது கடினம். சமாதானமாக இருந்தால்தான் பரிசுத்தமாக இருக்க முடியும். பரிசுத்தத்துக்கும் சமாதானமாக இருப்பதற்கும் அங்கே ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை, அது ஆண்டவர் சொல்றார், கண்ட சகோதரனை நேசிக்காம காணாத தெய்வத்தை எப்படி நேசிப்ப? அப்போ அந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல ஆண்டவர் உறவுகளை சரி பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரோட சமாதானம் இருக்கணும் பைபிளில் போட்டிருக்கு. இன்னொரு வசனத்தில் இருக்கு, கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி. ரோமர் 12:18 வாசித்தீங்கன்னா அங்க என்ன போட்டிருக்குன்னா கூடுமானால், எல்லாம் சொல்லுங்க. அதுக்குன்னு உடனே நீங்க கூடாதுன்னு முடிச்சிடக்கூடாது, இதெல்லாம் கூடாதுப்பா அப்படின்னு. அங்க போட்டிருக்கு கூடுமானால் உங்களால் ஆன மட்டும், எல்லாம் சொல்லுங்க. உங்களால் ஆன மட்டும்னா நீங்க உறவை சரி செய்யறதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாக உதவி செய்வார். அல்லேலூயா. ஆகவே பைபிளில் போட்டிருக்கு,
ஆண்டவர் என்ன செய்வாரா, நீங்கள் நீதிமொழியில் 16:7 வாசித்தீங்கன்னா, உங்கள் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் உங்கள் சத்துருக்கே உங்களுக்கு சமாதானம் பண்ண வைப்பார். ஹல்லேலூயா. உங்கள் சத்துருவே, ஐயோ சிஸ்டர் மன்னிச்சிருங்க, நம்ம இப்படி பேசிட்டு அப்படின்னு நம்மகிட்ட வந்து சரியாவாங்களாம். அங்கே போட்டிருக்கு, உங்கள் சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வார். ஆண்டவரே செய்வார். உங்கள் வழி, ஆண்டவரே இப்படி உறவு பிரிஞ்சு கிடைக்கப்பா, ஆண்டவரே நான் பேசாமல் இருக்கிறேனே, ஆண்டவரே எப்படியாக நாங்கள் பேசணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா, மன்னிப்பு கேட்கவும் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா, உங்கள் அகம்பாவத்தை விட்டு கொஞ்சம் இறங்கி வந்தீங்கன்னா, இயேசு பாருங்க, பவுல் இந்த கிறிஸ்மஸை குறித்து எழுதப்பட்ட ஒரு சம்பவம் பிலிப்பியர் எழுதுறாரு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-10 வரைக்கும் அது வந்து பவுலுடைய ஒரு பாடலாக எழுதப்படுகிறது. கெனாசிஸ் என்று சொல்வார்கள். இயேசு வெறுமையாக்கினார். அங்கே பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும், let the mind of Christ be upon you. என்ன மைண்ட் அப்படின்னா, அங்க போட்டிருக்கு, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான பரலோகத்தை துறந்து இந்த பூமிக்கு வந்தாருங்க. நீங்க கொஞ்சம் ஒரு படி இறங்கி வாங்கன்னு சொல்றாரு. உங்க எங்க போனா நீங்க பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வரலாம் சொல்ல அவர் வந்துட்டாரு. நமக்கு மாதிரியை வச்சுட்டு போயிருக்கார். அவ்வளவு தூரம் தன்னை வெறுமையாக்கி தாழ்த்தினார். நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு படி இறங்கி வரலாமப்பா, அப்படியே நின்ன மாதிரியே நிக்கிறிய, கொஞ்சம் இறங்கி வரலாமே, கொஞ்சம் மன்னிப்பு கேட்கலாமே, கொஞ்சம் சமாதானமா போலாமே. ஆண்டவர் பாருங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களால் ஆன மட்டும் எல்லாரோட என்னவா இருங்க, ஆண்டவர் சமாதானம். அப்படி நம்ம முயற்சி எடுக்கும் போது கர்த்தர் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சத்ருவாவே அவன் இருந்தாலும் நம்மோடு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா என்று வாசிக்கிறோம். ரோமர் 14:19 ரோமர் 14:19 சமாதானத்துக்கு அடுத்தவைகளும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாட கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானத்துக்கு அடுத்தவைகளை, மேக் எவ்ரி எஃபர்ட் டு டூ வாட் லீட்ஸ் டு பீஸ் என்று வாசிக்கிறோம். என்னமாக நீங்க வாசித்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 13:11 போட்டிருக்கு, சமாதானமாயிருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணாகிய தேவன் உங்களோட இருப்பார். ஹல்லேலூயா. நீங்க சமாதானமா இருக்கணும்னா சமாதான கர்த்தர் உங்களோடு இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், ஆண்டவர் நமக்கு காரியங்களை வாய்க்க செய்வார். நம்ம வாழ்க்கைகளை மன்னிக்க ஆயத்தமா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இயேசுவுடைய அன்பை பாருங்க. இயேசு நம்ம தகுதியே இல்லாத நமக்காக என்ன பண்ணார், இறங்கி வந்தார். அவருடைய அன்பை பாருங்க. அன்கண்டிஷனல் லவ்பாங்க, அப்படிதானே, நிபந்தனையற்ற நம்பு. இன்னைக்கு நம்ம மற்றவர்களை நிபந்தனையற்ற முறையில் நம்ம நேசிக்கிறோமா? Do we love others with unconditional love? இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட அன்பை நமக்கு இந்த கிறிஸ்மஸ் நாளில் தருவாராக. ஹல்லேலூயா. பாருங்க, உறவுகளிலே சமாதானம், வீடுகளுக்குள்ளாக சமாதானம் வேண்டும். நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு 5:24 பார்க்கும்போது கூடாரத்திலே சமாதானம். நம்முடைய வீடுகள்லாம் ஒரு சமாதான தாபரமாக இருக்கணும். ஹல்லேலூயா. dwelling place of peace. நம்முடைய வீடுகள்லாம் சமாதான தாபரங்களாக, கூடாரத்திலே சமாதானம் என்னமாக சங்கீதம் 122:7 போட்டிருக்குது. சங்கீதம் 122:7 அங்கே உன் அலங்கத்திற்குள்ளாக சமாதானம். ஹல்லேலூயா. உன் அலங்கத்திற்குள்ளாக, உன் கூடாரத்துக்குள்ளாக சமாதானம். ஆண்டவர் அப்படிப்பட்ட சமாதானத்தை இந்த கிறிஸ்மஸ் நாளில் நமக்கு தருவாராக. அப்ப உன்னதத்திலே, உன்னத தேவனோடு சமாதானம், உன்னத தேவனோடு பீஸ் வித் காட். இரண்டாவதாக உள்ளான சமாதானம், the peace of God which passes all understanding will fill our hearts. நம்முடைய உள்ளான இருதயத்தை நிரப்பக்கூடிய உள்ளான சமாதானத்தை தராரு. மூணாவதாக உறவுகளிலே சமாதானத்தை தரார். நல்ல உறவுகளை நமக்கு பலப்படுத்துகிறார். ஆண்டவர் பிரிவினைகளை தகர்த்து போடுவார். உறவுகளை சரி செய்ய அவர் நமக்கு கிருபை தருவார். வேதம் சொல்கிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் நீங்களே யாரா இருக்கணுமா? பீஸ் மேக்கர்ஸ். எல்லாம் சொல்லுங்க, பீஸ் மேக்கர்ஸ். சமாதானம் பண்ணுகிறவரா இருக்கணும், பீஸ் பிரேக்கர்ஸா இருக்கக்கூடாது. இந்த உங்க போனாங்களே சமாதானத்தை உடைச்சிருவாங்கய்யா, இந்த ஆள் வந்தாலே போச்சு சமாதானம் போச்சு அப்படி இருக்கக்கூடாது. நம்ம பீஸ் மேக்கர்ஸா இருக்கணும். Blessed are the peacemakers, they shall be called the children of God. அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்போ சமாதானத்தை உடைக்கிறவங்க யார் புத்திரர்? நீங்க அதான், நீங்க சமாதானத்தை கெடுத்தீங்கன்னா
பிசாசு உங்கள் மூலமாக கிரியை செய்கிற அர்த்தம். நம்ம யாருடைய புத்திரராக இருக்கணும்? தேவ புத்திர சமாதானம் பண்ண. கிறிஸ்டியன்ஸ் ஆர் கால் டு பி பீஸ் மேக்கர்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். சமாதானத்தின் தேவன். இந்த சுவிசேஷத்துக்கு பேரே ஒப்புரவாகுதலின் சுவிசேஷம். அல்லேலூயா. ஒப்புரவாகுதலின் ஊழியம், த மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலியேஷன். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. சிலுவையை நம்ம பார்க்குறோம். சிலுவையில் 2 காரியம் இருக்குது, 2 பீம் இருக்குது. அடுத்தனா ஒன்று மேல் நோக்கியது, தேவனுக்கு நமக்கு உள்ள உறவு, மனிதனுக்கு உள்ள உறவு. இந்த 2 நம்ம வாழ்க்கையில் சரியாக இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். அப்போ முதலாவதாக உன்னத தேவனோடு சமாதானம், 2வதாக உள்ளான சமாதானம், 3வதாக உறவுகளிலே சமாதானம், அவுட்வர்ட் பீஸ். 4வதாக இது இப்போ நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஆனால் ஒரு நாள் வரும், அதில் ஆண்டவர் அப்படிப்பட்ட சமாதானம் தருவார். அது என்னன்னா உலகளாவிய சமாதானம். ஹல்லேலூயா. குளோபல் பீஸ். onward we are looking forward to the day. இயேசு இந்த உலகத்தில் ஒரு முறை வந்தார். 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். நமக்கும் தேவனுக்கும் சமாதானத்தை ஏற்படுத்த வந்தார். நமக்கு சமாதானத்தை வைத்து போகிறதுக்கு வந்தார். ஆனால் இன்றைக்கு உலகத்திலே பார்த்தீங்கன்னா அநேக பிரச்சனைகள், யுத்தங்கள் நடக்குது. யுத்தங்கள் செய்தியை கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். நீங்க ஒரு புள்ளிவரை எப்படி சொல்லுது, கிமு 1500 இருந்து 2000 வருஷம் வரைக்கும், கிபி 2000 3500 வருஷத்தில் எடுத்த கணக்கின்படி அத்தனை ஆண்டில் 280 ஆண்டு மாத்திரம்தான் உலகத்தில் யுத்தம் இல்லாமல் இருந்துச்சான். மற்ற எல்லா வருஷமும் யுத்தம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கும் பாருங்கள், இஸ்ரேல் ஹமாஸ் வார் நடக்குது. உக்ரைன் ரஷ்யா போர் இன்னும் முடிவுக்கு வரல. இன்னும் அங்காங்கே பிரச்சனைகள், குளத்துக்கு குளம், என்ன கம்யூனல் வார்ஸ், ஸ்ட்ரைவ்ஸ் இருக்குது. இன்னும் தேசத்துக்கு தேசம், மாநிலத்துக்கு மாநிலம். இன்னைக்கு நம்ம கர்நாடகாவோட சண்டை போட்டுட்டு இருக்கோம், தண்ணி தரியா இல்லையா அப்படின்னு அடிச்சுக்கிறோம். இன்னும் தேசத்தில் பிரச்சனை, 2 தேசத்துக்குள்ள பிரச்சனை. ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, எல்லா மத்தியிலும் ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தருவார். நீங்கள் பைபிளில் பாருங்கள், அது என்ன சமாதானம்? குளோபல் பீஸ். அது எப்போனா இந்த சமாதான பிரபு மறுபடியும் வருவார். ஹல்லேலூயா. மறுபடியும் வருவார். முதலாவது வருகையை கொண்டாடுகிற நாம் மறுபடியும் வருவார். நீங்கள் பாருங்க, சில வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 9:6 நம்ம வாசித்தோம்ல. ஏசாயா 9:6 வந்து ஐசாயா 9:6 talks about the first coming. ஏசாயா 9:6 இயேசுவுடைய முதல் வருகையை குறித்து சொல்லுது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்கிற காரியம். ஏசாயா 9:7 வந்து 2ஆம் வருகையை குறித்து சொல்லுது. தாவீதின் சிங்காசனத்தை, அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்துவார். he will come and establish his kingdom. அதை எதிர்முதற்கொண்டு என்னைக்கும் நியாயத்தினாலும் நீதினாலும் நிலைப்படுத்த அவருடைய பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவே இல்லை. ஹல்லேலூயா. அந்த சமாதானம், தேவன் தம்முடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் 1000 வருட அரசாட்சி நடக்க போகுது. இயேசுடைய வருகைக்கு பிற்பாடு இயேசு இந்த உலகத்தில் வந்து 1000 வருட அரசாட்சி செய்ய போகிறார். பைபிளில் அதை வாசிக்கிறோம். அப்போ சமாதானத்துக்கு முடிவே இருக்காது. ஹல்லேலூயா. நீங்க இன்னொரு வசனத்தை வாசிங்க. சகரியா 9:9-10. சகரியா 9:9 வந்து இயேசுவுடைய முதலாம் வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருவார் என்கிற காரியம் போடப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்தில் 2ஆம் வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்தில் ஏசாயா 9:6 முதல் வருகை, ஏசாயா 9:7 2ஆம் வருகைக்கான காரியம், சகரியா 9:9 முதல் வருகை, சகரியா 9:10 சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்த வில்லும் இல்லாமல் போகும், அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார், அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் இருக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை பரியந்தம் இருக்கும். சமாதானம், ஜாதிகளுக்கு தேசங்களுக்கு அவர் சமாதானம் கூறுவார். ஹல்லேலூயா. அல்ல கவனிங்க, அது எப்படி இருக்கும்? எத்தனை பேர் அந்த ஆட்சியில் இருக்க விரும்புறீங்க? தேவனுடைய ஆட்சியில் அது எப்படி இருக்கும்னு பாருங்க. இன்னொரு டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னா ஏசாயா 11 வாங்க. ஏசாயா 11 ஆண்டவருடைய ஆட்சியில் இயேசு இந்த உலகத்தில் மறுபடியும் வந்து ஆளுகை செய்ய போகிறார். நம்ம எல்லாரும் அவரோடு ஆளுகை செய்ய போகிறோம். அப்போ என்ன நடக்குமா? 6ஆம் வசனம், அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும். ஓநாய் என்ன பண்ணுமா? எனது wolf will live with the lamb. அப்புறம் புலி என்ன பண்ணுமா? வெள்ளாட்டுக்குட்டியோட உங்க வீட்டு வந்து புலி தங்குமா? இப்போ புலியை பார்த்தா ஓடி போறீங்க, சிங்கத்தை பார்த்தா அங்க பார்க்கல இங்க ஓடி போயிருவீங்க.
அங்க போட்டிருக்கு, பால சிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சின்ன பையன் பாருங்க, உட்காந்துருக்க ஒரு சின்ன பையன், அவன் சிங்கத்தை ஓட்டுவானா, சிங்கம் சிங்கம் வா வா அப்படின்னு. சிங்கத்தை என்ன பண்ணுவானா, நடத்தி கொண்டு பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து சிங்கம் மாட்டை போல. சிங்கம் உங்களை திங்காது, அது வைக்கோலை நீங்க போறது சாப்பிட்டுட்டு போவோம். அல்லையா? அப்படி இன்னும் பாருங்க, இன்னும் கீழே வாசிங்க 8ஆம் வசனத்துல, பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையில் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே ஒரு பாம்பு உங்களை கொத்தாது. அல்லேலூயா. இதெல்லாம் பாருங்க, ஆண்டவர் சொல்றார், the infant will play near the cobra's den என்றெல்லாம் வாசிக்கிறோம். 9ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, தேவனுடைய பிரசன்னம் அந்த உலகம் முழுசும் இருக்கும். அல்லேலூயா. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஒரு எவர்லாஸ்டிங் பீஸ், ஒரு குளோபல் பீஸ் ஆண்டவர் தருவார். தீங்கு செய்யறதுக்கு ஆள் இருக்காது, கேடையே நினைக்க மாட்டாங்க, கேடு செய்வாரும் இல்லை, தீங்கு செய்வாரும் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு பக்கத்தில் உள்ளவனே என்ன வச்சிருக்கான்னு தெரியாது, குழி தோன்றானா, கத்தியை வச்சு குத்த வரானா நமக்கு தெரிய மாட்டாங்குது. ஆனால் அன்னைக்கு ஒருத்தனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆளுகை செய்கிறவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அல்லேலூயா. ஒரு சமாதான ராஜ்யத்தை ஏற்படுத்தும்படியாக இயேசு மறுபடியும் வரப்போகிறார். அந்த ராஜ்யத்தில் நம்ம எல்லாரும் இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருப்பீங்க? நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கு. ஆண்டவர் முதல் வருகையை கொண்டாடிட்டு போறதில்ல, 2ஆம் வருகையை எதிர்நோக்கி வாழ்ந்துடணும். அல்லேலூயா. முதல் வருகையை நோக்க நம்முடைய வாழ்க்கையில இயேசு நிறைவேற்றிருக்கிறார், ரட்சிப்பை தந்திருக்கிறார். ஆனால் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும், பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடையணும். இயேசுவே வாரும், இயேசுவே வாரும் என்று இயேசுவின் வருகையின் மேலே தாகமுள்ளவர்களாக, ஏக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பவுல் சொல்கிறபடி பிலிப்பியர் 3:20 சொல்கிறாரு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் வர ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு வந்துட்டாருன்னு அப்படியே நம்ம வாழ்க்கையை நடத்திடக்கூடாது. மறுபடியும் வரப்போறாரு. அல்லேலூயா. மறுபடியும் வரப்போகிறார். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நான் அவருடைய 2ஆம் வருகைக்கும் ஆயத்தமாக இருக்கிறேனா என்கிற அந்த கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஆண்டவர் அங்கே சொல்றாரு, ஆண்டவருடைய ராஜ்யம் வரப்போகிறது. அல்லேலூயா. ஒரு சமாதானமான ஒரு ஆட்சி. அல்லேலூயா. முழுமையான ஒரு சமாதானம், தேசங்களுக்குள்ளாக சமாதானம், ஜாதிகளுக்குள்ளாக சமாதானம், மக்களுக்குள்ளாக சமாதானம் என்கிற ஒரு காரியத்தை மில்லேனியல் கிங்டத்தில் ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். அதை நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. எல்லாரோட சமாதானம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை இன்னைக்கு அந்த காரியத்தை இப்போ நம்ம ரியலைஸ் பண்ண முடியாது, ஆனால் ஒன் டே வில் கம், அதை நம்ம பண்ண முடியும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் தேவனோடு நமக்கு சமாதானத்தை ஆண்டவர் சமாதான பிரபுவாகிய தேவன் தருகிறார். 2வதாக உள்ளான சமாதானம். எத்தனையோ கலக்கங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், எவ்வளவோ நம்ம வாழ்க்கையில் டர்புலன்ஸ், ட்ரபிள்ஸ், ட்ரிபுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியிலும் ஒரு கலங்காத ஒரு மனசை, டோன்ட் லெட் யுவர் ஹார்ட்ஸ் பி ட்ரபிள்டு, உங்கள் வாழ்க்கை இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன்னா தேவன் சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தரேன். அல்லேலூயா. பிரச்சனை கண்டு கவலைப்படாதுங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு நாளைக்கு நடக்கிறேன்னு தெரியாது, ஆனால் அவர் உங்கள் அந்தத்தை அறிஞ்சிருக்கிறாரு, நம்முடைய இறுதி நாளை அறிஞ்சிருக்கிறாரு, நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய கரத்தில் கொடுப்பீங்கன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உள்ளான சமாதானத்தை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அப்போ 4 விதமான காரியம் சொன்னேன். நம்பர் 1, அப்வர்ட் பீஸ், உன்னத தேவனோடு சமாதானம். 2வதாக இன்வர்ட் பீஸ், தட் இஸ் த பீஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய சமாதானம், அது உள்ளான சமாதானம். 3வதாக உறவுகளிலே சமாதானம், அவுட்வர்ட் பீஸ், பீஸ் இன் ரிலேஷனல் பீஸ், பீஸ் பிட்வீன் பீப்புள், ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாக இருப்பது. அதில் இன்னைக்கு குறைவு இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. இந்த சமாதான பிரபு அந்த உறவுகளையும் விரிசல்களையும் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. உறவுகளை ஆண்டவர் சரி செய்வார். பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் முடிவை தருவார். ஒரு அமைதியும் சமாதானமான உறவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கணவன் மனைவிக்குள்ளாக சமாதானம் தேவை. உங்களுடைய கூடாரம் ஒரு சமாதான தாவரமாக இருக்க ஆண்டவர் கிருபை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உறவுகளிலே சமாதானம். 4வதாக உலகளாவிய ஒரு சமாதானம். அது ஒரு நாள் நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை காண நமக்கு கிருபை தருவாராக, நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இன்னைக்கு நம்ம கேள்வி என்னன்னா, இதன் அடிப்படையில் முதலாவதாக இன்னைக்கு தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறோமா? ரோமர் 5:1 இயேசுவின் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறதா? ஏதோ கொண்டாடுவதற்காக மாத்திரமல்ல,
என்னுடைய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பில் நிச்சயம் இருக்க வேண்டும். தேவனோடு சரியான உறவை நாம் ஏற்படுத்தியிருக்க வேண்டும். அப்படி இல்லைவென்றால் இந்த கிறிஸ்மஸில் ஒரு தீர்மானம் எடுங்க. எத்தனையோ கிறிஸ்மஸ் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம், இனிமேலும் நான் ஆண்டவரோடு சரியான உறவில் இருப்பேன். என்னுடைய பாவம் கழுவப்பட்ட அந்த நிச்சயம் என்ற வாழ்க்கையில் எனக்கு தேவை என்கிற உறுதி எடுங்க. ரெண்டாவதாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு உள்ளான சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? இன்றைக்கி கர்த்தர் அதை தருவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். லெட்ஸ் ஆல் ஸ்டாண்ட் டு அவர் ஃபீட் திஸ் மார்னிங்.